ஸோ இது வந்து ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஜஸ்ட் உப்பு மிளகாத்தூள் அவ்வளோதான் போட்டு ஒரு ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப வேணாம், லைட்டாக எண்ணெய் விடுங்க. லைட்டாக எண்ணெய் விட்டு அதிலே நீங்கள் ஷாலோ பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌனாக நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வச்சுக்கோங்க, இது வந்து மஸ்டர்ட் ஆயில், அதாவது கடுகு எண்ணெய், சரிங்களா? இதெல்லாம் செய்ய போகிறோம். இதுவும் ஹெல்த்தி உடம்புக்கு. ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. வச்சு ஃபஸ்ட்டு கடுகு போட்டோன்னே லைட்டாக காஞ்ச மிளகாய், வெந்தயம், சீரகம், அவ்வளோ தாளிப்பு. ஒரு 4 பல்லு பூண்டு வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் போட்டுருங்க. போட்டு நல்லா இதை வதக்கணும். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இந்த குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கணும், சரிங்களா? நல்லா தொக்கு மாதிரி இருக்கணும், அப்போ நல்லா இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தொக்கு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கூடவே மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன் போட்டு நல்லா தொக்கு நல்லா எல்லாமே மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாருங்கள், புளி கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு லெமன் சைஸு. இப்போ நான் கரைக்கும் போது திக்காக கரைச்சிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இந்த புளி ஸ்மெல்லு எல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மீனை மேலே போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா கொதிச்சு இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷு 1 by 1 அப்படியே போட்டுருங்க. ஓகே, போட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா மீனில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும்போதே. ஸோ அப்படியே போட்டு திருப்பி மூடி ஒரு 3 நிமிஷம்